எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பயங்கரமாக ஹீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் பாருங்கள், பயங்கர ஹியூமிடிட்டியாக இருக்குது. நமக்குலாம் அப்படி வேர்க்குது. அவுட்டோரில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் இப்படி தான். இதுதான் பிரச்சனை. பட் நிறையா ரைஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? இப்படி பல சிக்கல்களை எல்லாத்தையும் கடந்து தான் வந்து நம்ம வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பல சிக்கல்களை கடந்து தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சாலும் ஒரு மனுஷனை குத்துன்னு சொன்னோம்னா அது என்ன டைப் ஆஃப் மென்டாலிட்டி அப்படின்றதே நமக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் வந்து தமிழகத்தின் அன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யார் இருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் திருட்டு முன்னேற்ற கழகம் தான். அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு கட்சி அப்படின்னா அது எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கப்புறமா தளபதி அவர்கள் நிறைய இடத்துல காமிச்சிருக்கார். ஆனால் ஒரு கட்சி எப்படி இருக்கக்கூடாது, ஆக்சுவலி அது ஒரு உண்மையான முகம் என்ன அப்படின்றத அதே தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா திமுகவுடைய அந்த முகம் வந்து வெளியில் தெரிய வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து வெறுத்து போய் கிடக்குறாங்க. அதாவது அவங்க தான் முக்கியமாக வந்து ஒரு திராவிட கொள்கை, பெரியாரோட கொள்கையை எடுத்து பேசுகிறோம், அண்ணாவோட வழியில் வர்றோம் அப்படின்லாம் பேசுகிற பரதேசிங்க எவனாவது ஒருத்தனாவது உருப்படியாக இருக்கானான்னு கேட்டால் உருப்படியாக கிடையாது. சரி, ஆம்பளை தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா லேடிஸும் அதே லட்சணத்தை தான் இருக்குதுங்க. என்ன வார்த்தை போட்டு பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு பேசுதுங்க. அதாவது நம்ம புழக்க வழக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிற, இல்லைன்னா வேணாவது ரொம்ப கோவத்தில் திட்டுற அந்த மாதிரி வார்த்தைகள், எப்படி சொல்கிறது, மும்மால மோத்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவங்க பொது வெளியில் பேசுகிறாங்க. அதுவும் ஒரு லேடி வந்து பேசுது, உங்கள் அக்கால ஓலி அப்படின்னுது. நேரா சட்டமன்றத்தில் நிற்பாரா, இவர் முதலமைச்சராக நிற்கணுமா, நாங்கள் குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடாங்க அம்மால. நாடா இது நான் என்ன நான் மரியாதையா பேசுறேன். ஐயா இருக்கிறாரு, ஆற்காட்டு வீராசாமி ஐயா இருக்கிறாரு. ஏன்னா திமுக இதுதாண்டா வரலாறு. பைத்தியக்கார பயில உள்ள அக்கால ஓலிகளை அதான் அதுவும் ஆதவர்ஜனா, அந்த ஆதவர்ஜனா பார்த்து சொல்லுது, அப்புறம் புஷி ஆனந்த், அப்புறம் எல்லாரையும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஆம்பளை லவுடியல் கிருஷ்ணமூர்த்தி இருந்தால், நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும், அப்படி சிவாஜிக்கு சொல்லுது. ஸோ அது இல்லாமல் இப்போ இது வந்து பொம்பளை கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கனிமொழி காதல் விழுகுதா விழுவலையா? பெண்கள் கலாச்சாரம், பெண்கள் பண்பாடு, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுகிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன், பெண்கள் ஸ்போக்ஸ் பர்சன் இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம எதில் கொண்டு போய் இந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட நம்ம மக்களை, அதாவது நம்ம அப்பா அம்மா இவங்கெல்லாம் நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆனால் இன்னமும் இந்த கூட்டத்தில் அவங்க கூடையே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த மக்களை நினைக்கும் போது என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விழா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை காட்டுறதுக்கு அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கூட்டத்தை வந்து நிரப்புறது வழக்கம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பிறந்தநாள் நடக்குது அப்படின்னா, அந்த பிறந்தநாள் நடக்கிற இடத்துல பிறந்தநாள் கொண்டாடுறது இப்போ அந்த கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அங்கே படுற பாடு மக்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஏற்படுத்துறது, அந்த அளவுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது, அவங்களோட பலத்தை காட்டுன்னு சொல்லிட்டு வந்து ரோடை ஃபுல்லாக மறிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நினைவு நாளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், மக்களை கூட்டாமல், மக்களை வந்து துன்பப்படுத்தாமல் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியாருடைய அந்த திடலுக்கு போய் அங்கே மரியாதை செலுத்தினார். பட் இந்த வாட்டி எங்கே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்துக்குலாம் போகல. அவர் எங்கே இருந்தால் என்ன, அவர் வந்து மணிமண்டபத்தில் இருந்தால் என்ன, இல்லை பாலவாக்கத்தில் இருந்தால் என்ன, இல்லை வேறு மாநிலத்தில் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கணக்கில் தான் அவருடைய அந்த பனையூர் ஏரியா பக்கத்தில் பாலவாக்கத்தில் பார்த்து ஒரு ரோட்டில் இருக்குது அந்த அம்பேத்கர் சிலைக்கு போயிட்டு அவர் வந்து மரியாதை செலுத்துகிறார்.
அந்த மரியாதை செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று வந்து போடுறாங்க. அது வந்து வேற ஒரு தேவர் சமூகத்தை வந்து பாராட்டுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. இது வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த இடத்துல இது உண்மையாலுமே அவர் போய் மரியாதை செலுத்தும்போது அந்த இடத்துல பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சா, இல்லை எவனும் எடிட் பண்ணி அந்த பாட்டை போட்டு அப்லோட் பண்ணி விட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் எப்படிலாம் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய ஃபோட்டோவுக்கு மரியாதை செலுத்துகிற டயத்தில் அந்த இடத்துல அறிஞர் அண்ணா இருக்கார், கலைஞர் இருக்கார், எல்லாருமே இருக்கார். இல்லை திமுகவுடைய ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த ஏரியான்னு சரியாகவும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தும் போது கலைஞர் பேரை சொல்கிறாரு, அண்ணா பேரை சொல்கிறாரு, பெரியார் பேரை சொல்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார். தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், தானை தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழ், முத்தமிழறிஞர் தானை தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேட்டராக வந்து யாருக்கும் படலை. பட் அதே இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் சாங்கை போட்டு விஜய் அவர்கள் போய் மரியாதை செலுத்தும் போது இந்த மாதிரி ஒரு சாங்கை பாடுது, இந்த மாதிரி பாட்டை போட்டு மரியாதை செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வைரல் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு புரிதல், எந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். பட் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு மணிமண்டபத்துக்கு போயிருக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல வாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தா போதும், அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருக்கும். பட் அந்த இடத்துல மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் அவர் எங்கே போகிறாருன்னு கூட யாருக்கும் அறிவிக்காமல் நேராக டக்குன்னு போனார், பாலவாக்கத்தில் இறங்கினார், மரியாதை செலுத்தினார். ஒரு 5 நிமிஷத்தில் அவர் ஏறிட்டார். ஸோ அந்த 5 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து கவர் அப் பண்ணியோ இல்லை அவர் வந்து அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்தோ அந்த வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த விஷயம் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை ஒரு ப்ரொசீஜராக இதை அக்செப்ட் பண்ணாமல், இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரீதியாக எடுத்துகிட்டு போகாமல் இதை கூட குறை காணும் ஒரு திருட்டு முன்னேற்ற கழகத்தை தான் நம்ம வந்து இத்தனை வருஷமாக ஆதரிச்சுட்டு இருந்திருக்கோம். அவங்கள தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது மக்களாகிய நமக்கு வெக்கமாக இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள் தான் எனக்கு மக்கள்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஈத்தரத்தனமான வேலைகள்லாம் செய்ய முடியுது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்தும் போது செருப்பு இல்லாமல் செலுத்துறாரு. அதே அந்த பக்கம் அம்பேத்கருக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷூவோட பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பெரியாராக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது காரை விட்டு இறங்கி அங்கேயே செருப்பு கழட்டி போட்டு அங்கேருந்து அவருடைய கையில் பூவையும் பிளேட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு மரியாதை செலுத்து அவரே தான் திருப்பி வர்றாரு. ஸோ இதுதானே ஒரு தலைமை பண்பாக இருக்கும். இதுதானே வந்து ஒரு தலைமை எப்படி இருக்கோ அவ்வழியில் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு சரியான உதாரணமாக இருக்கும். ஏன்னா நேற்று அத்தனை இடத்துலையும் பார்த்திங்கன்னா அம்பேத்கருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க தமிழக வெற்றி காலத்தை சார்ந்தவங்க. பட் எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ பெரிய வந்து அலப்பறையோ இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக போய் அவங்களுடைய அந்த மரியாதையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது இதுதானே வந்து நமக்கு ஒரு புதிய அரசியலை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணமாக இருக்குது. அப்போ இந்த அரசியலை இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னும்போது நமக்கு அந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன இல்லை பெரிய நெருடலாகவே இருக்குது. எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க? ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்பா அம்மாக்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு வந்து உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு காட்டுற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நியூஸில் என்ன போடுறாங்களோ அதுதான், பேப்பரில் என்ன வருதோ அதுதான். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி தவறு அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு 1000 விஷயத்தை எடுத்து நம்ம வந்து போடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நீ சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்களும் சரி, அதில் வந்து வெல் எஜுகேட்டடாக இருக்க பசங்களுக்கும் அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேந்தர் ஆகிட்டார், அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய அடுத்த எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பெருசாக பேசுது. கடைசியில் அதை போட்டு எடுத்து கிழிக்கிறாங்க. அது யாரோட கைக்கூலி, எங்கேருந்து வந்துச்சு, எந்த பட்டறையிலேருந்து வந்துச்சுன்றது முதற்கொண்டு எடுத்து போட்டு அடி அடிச்சதுக்கப்புறமா அதை காணும். ஸோ அந்த மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நடிகையோட திருமணம் கோவால தனி விமானம் வச்சு அந்த நடிகர் போயிட்டாரு. நடிகருக்கு நடிகை முக்கியம், அதனால போயிட்டாரு. அதிமுகவே பாசிச பாஜகவே நேற்று பெய்த மழையில் முளைத்த தாமரை தமிழக வெற்றி கழகமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு எல்லாம் 2 நாள் பயிற்சி முகாம் நடந்தது இளம் பேச்சாளர்களுக்கு. அந்த 2 நாள் பயிற்சி முகாம்ல அன்பண்ணன் திருச்சியன் சிவா அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த மாதிரி பசங்க எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமும் மக்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு புரிதல் வருமா அப்படின்னு கேட்டால் அது வர விடாத வேலையை நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பத்திரிகையாளர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது,
நம்மளை இந்த சோஷியல் மீடியா வச்சு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க திருப்பி அந்த ஒரே விஷயம் தான் சொல்கிறது என்னென்னா, அந்த கூட்டணி கணக்கு, அந்த கூட்டணிக்குள்ளே இந்த கட்சி இருக்குது, ஸோ அதனால் ஓட்டல் அங்கே தான் போகும் அப்படின்னா, இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு தான் இத்தனை வருஷம் போட்டுட்டு இருந்தீங்க, இன்னமும் இவங்களுக்கு தான் நீங்கள் போட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கு யார் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஆதரிக்க போகிறது கிடையாது, அவங்களுக்கு வந்து பெருசாக மெஜாரிட்டி கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் மனசில் ஊடகவியலாளர்களே ஏற்படுத்தும் போது அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நிறையா ஊடகங்கள் ஓகே சாதகமாக பேசுகிறீங்க, அவங்கவுங்க கட்சிக்காரங்களும் சாதமாக பேசுகிறீங்க, பரவாயில்ல. பட் நடுநிலையாக பேசுகிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் வராத ஒருத்தர் நபரை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக இது வரைக்கும் செஞ்சவங்களை விமர்சித்து ஏன் நம்ம இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதுதான் மக்களின் மனதை மாற்றும். அதுதான் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். அதை விட்டு இவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து பரப்புறது இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ கேவலமான செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான கட்சிகளை தான் நம்ம இத்தனை வருடமாக ஆதரிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக ஸ்ட்ராங்காக சொல்லி வரேன். பட் இனி வர காலகட்டத்தில் அது மாறணும். அது மாறலை அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.